டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் கிளாஸ்ல LCM அண்ட் HCF கண்டுபிடிக்க போறோம். இதுல பாருங்க ஃபேக்டர்ஸ் வந்து பவர்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிப்போம். LCM ஈக்குவல் டு பாருங்க இது மூணுலயுமே 2 இருக்கு. அப்ப காமனா ஒரு 2 எடுத்துக்குவோம். 2 இன்டு அதே மாதிரி 3 வந்து மூணுலயுமே இருக்கு. காமனா ஒரு 3 எடுத்துக்குவோம். அடுத்து 5 மூணுலயுமே இருக்கு. அப்ப ஒரு 5 எடுத்துக்குவோம். இன்டு அடுத்து பாருங்க 7 இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு. சரியா? இதுல பாத்தீங்கன்னா காமனா உள்ளதையும் எடுத்துக்கணும், காமனா இல்லாத ஃபேக்டர்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப 7 இன்டு 11 எல்லா ஃபேக்டரையுமே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து LCMனா என்னதுன்னா ஹையஸ்ட் பவர். இந்த ஃபேக்டர்ல எதுக்கு ஹையஸ்ட் பவர் இருக்கோ அந்த பவரை தான் நம்ம போடணும். இப்ப பாருங்க மூணுலயுமே 2 இருக்கு. ஆனா ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு? இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப 2 பவர் 5. அதே மாதிரி 3ல எது ஹையஸ்ட் பவர்? 3 பவர் 4. 5க்கு எது ஹையஸ்ட் பவர்? 3. 5 பவர் 3. 7ஓட பவர் இங்க 1 இருக்குன்னு அர்த்தம், இங்க 2. அப்ப 2 தான் பெரிய பவர். 2 போட்டுக்கோங்க. 11க்கு இங்கேயும் 1 தான் இருக்கு, இங்கேயும் 1 தான் இருக்கு. அப்ப 11 அப்படி போட்டுக்கலாம். அடுத்து HCF. இதுல HCFனா காமனா இருக்கதை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். மூணுலயுமே காமனா என்ன இருக்கு? 2 இருக்கு. இன்ட்டு மூணுலயுமே 3 இருக்கு. அப்போ ஒரு 3 எடுத்துக்கோங்க. 3 இன்ட்டு 5 பாருங்க மூணுலயுமே இருக்கு, ஒரு 5 எடுத்துக்கோங்க. இந்த 7 பாருங்க இந்த 2ல தான் இருக்கு, இங்க இல்ல. அப்ப எடுக்க கூடாது. மூணுலயுமே காமனா இருந்தாதான் நீங்க எடுக்கணும். சரியா? அப்ப இந்த 7 11 எல்லாம் என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். இப்ப HCFனா கம்மியான பவர் 2. 2ஓட பவர் எது கம்மியா இருக்கு? இங்க 3. அப்ப 2 பவர் 3. அப்ப 3க்கு எது பவர் கம்மியா இருக்கு? 2. 5ஓட பவர் எது கம்மியா இருக்கு? இங்க ஒண்ணுமே இல்லைன்னா இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுதான் கம்மியானது 1. அப்ப இதுதான் HCF. மறந்துடக்கூடாது. LCMனா எல்லா ஃபேக்டர்ஸையுமே எடுத்து எழுதணும். HCFனா மூணுலயுமே காமனா இருந்தா அந்த காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும் எடுத்து எழுதிட்டு லோவஸ்ட் பவரை தான் எடுத்து எழுதணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.